வணக்கம். இந்த பதிவில் நம்ம டிஎன்பிஎஸ்சி கவர்மெண்ட் மெட்டீரியல் கொடுத்துருக்க ஓரெழுத்து ஒரு மொழிகளுக்கான பொருள்கள் பார்க்க போகிறோம். 28 வரைக்கும் நம்ம முன்னாடி பார்த்துட்டோம். இப்போது 29லேருந்து பார்க்கலாம். தா என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்கான பொருள் கொடு, அழிவு, குற்றம், கேடு, கொடியவன், தாண்டுதல், பகை, நான்முகம், வலி, வருத்தம், வியாழன், நாசம், வலிமை, குறை, பரப்பு, தருக மற்றும் தாவுதல் என்று பொருள். தீ என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்கு நெருப்பு, அறிவு, இனிமை, தீமை, உபாயவழி, நரகம், சினம், நஞ்சு, ஞானம், கொடுமை, ஒளி மற்றும் விளக்கு என்று பொருள். து என்ற ஓரெழுத்துக்கு அசைத்தல், அனுபவம், எரித்தல், கெடுத்தல், சேர்மானம், நடத்தல், நிறைத்தல், பிரிவு, வருத்தல், வளர்தல் என்று பொருள். தூ என்ற ஓரெழுத்துக்கு சி, துத்தம், தூய்மை, வெம்மை, தசை, வலிமை, வகை, பற்றுக்கொடு, புள்ளிறகு, பகை, பறவை மற்றும் இறகு என்று பொருள். தே என்ற ஓரெழுத்திற்கு தெய்வம், மாடு, அருள், கொள்கை, நாயகன் மற்றும் கடவுள் என்று பொருள். தை என்ற ஓரெழுத்திற்கு மாதம், பூசநாள், மகர ராசி, அலங்காரம், மரக்கன்று, ஒரு திங்கள், கூத்தோசை மற்றும் தைத்தல் என்று பொருள். நா என்ற ஓரெழுத்திற்கு அயலாள், சுவாலை, திறப்பு, மணி, நாக்கு, வளைவு, பூட்டின் தாள், நான்கு, சொல் மற்றும் ஊதுவாய் என்று பொருள். ந என்ற ஓரெழுத்திற்கு சிறப்பு, மிகுதி மற்றும் இன்பம் என்று பொருள். நவ் என்ற ஓரெழுத்திற்கு மரக்கலம், நாவாய், படகு மற்றும் தெப்பம் என்று பொருள். நீ என்ற ஓரெழுத்திற்கு முன்னிலை ஒருமை, நீண்ட, நீளம் என்று பொருள். நு என்ற ஓரெழுத்திற்கு தியானம், நேசம், உபசர்க்கம், தோணி, நிந்தை, புகழ், ஐயம் மற்றும் நேரம் என்று பொருள். நூ என்ற ஓரெழுத்திற்கு எள், யானை, ஆபரணம், நூபுரம் என்று பொருள். எல் என்றால் பகல் என்று பொருள். நே என்ற ஓரெழுத்திற்கு கனிதல், நெகிழ்தல், வளர்தல், கெடுதல், மெலிதல், பிளத்தல் மற்றும் இலகல் என்று பொருள். நே என்ற ஓரெழுத்திற்கு அன்பு, அருள், நேயம், அம்பு, நட்பு மற்றும் உலை என்று பொருள். நோ என்ற ஓரெழுத்திற்கு துன்பம், நோய், வருத்தம், வலி,